ஒரு கட்சிக்கு தலைவருங்கிறதுக்கு சில பண்புகள் வேணும். அந்த பண்புகள் இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துரும். அந்த பண்புள்ளவரா எடப்பாடி பழனிசாமி என்ன மாறிருவாரு அப்படின்னு நாங்க எவ்வளவோ எதிர்பார்த்த நாள்லாம். பலமுறை அவர்ட்ட பேசியிருக்கேன். நீங்க 6 அமைச்சர்கள் அவர போய் சந்திக்கிறாங்க. 3 மணி நேரம் பேசுறாங்க. நம்ம பிரிந்தவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். ஒண்ணு சேர்த்தா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அப்படி ஒண்ணு சேர்ந்துட்டா, நீங்க சொல்ற கூட்டணிங்கிறது தன்னால நம்மள தேடி வருவாங்க. அப்ப நம்ம இஷ்டப்படி நம்ம கூட்டணி அமைக்கலாம். ஈஸியா வெற்றி பெற்றலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த ஆர்கியூமென்ட் நடக்குது. உள்ள சண்டை நடக்குது, அப்புறம் சமாதானம் நடக்குது, சண்டை நடக்குது, சமாதானம் நடக்குது. கடைசியா நீங்க என்னட்ட விட்டுருங்க. நான் இந்த இந்த பொறுப்ப எடுத்துக்கிறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு வெற்றி பெற்று தர்றேன் அப்படின்னு எடப்பாடி அண்ணா சொல்லிட்டு அந்த இத முடிச்சிடுறாரு. இது உள்ள போன 6 பேர் எப்படி சொல்லாம இருப்பாங்க? இப்ப என்கிட்டலாம் ஒரு முக்கியமான ஒரு நபர் உள்ள போன நபர்ல ஒரு நபர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து விலாவாரியா சொன்னாரு. இப்படி இப்படி நடந்துச்சுங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் இப்படி பண்றாரு, சொல்றாரு அப்படின்னு சொன்னார் சார். இப்ப நான் என்னுடைய கொஸ்டின் என்னடா, இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளவு நீங்க சொல்லி, இவ்வளவு இது இன்சிஸ்ட் பண்ணி இந்த கூட்டணிக்கு இருக்கீங்களே, நீங்க இப்ப இருக்கீங்களே, இப்ப உங்களால முடியுமா? உங்களால இத செய்ய முடியுமா? கவர்ன்மெண்ட் மறுபடியும் கொண்டு வர முடியுமா? உங்களுக்கு தலைமை பண்புங்கிறது என்ன? அம்மா இருந்தாங்க ஏற்கனவே தலைவருக்கு பின்னால. அவங்கள கடுமையா விமர்சனம் பண்ணவங்கள பூரா சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா, நமக்கு வந்து கட்சி வலுவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆட்சி வரும். அப்படிங்கிறது தான் அவங்க. ஆர்எம்விய விட அவங்கள விமர்சனம் பண்ணவங்களே கிடையாது. ஆர்எம்வி அவங்கள ஒழிக்கணும்னே நினைச்சாரு. அதே மாரி காளிமுத்தன கடுமையா விமர்சனம் பண்ணாரு. இந்த மாரி விமர்சனம் பண்ண எல்லாத்தையும் அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. தலைவரே என்ன பண்ணாரு? தலைவரே வந்து எஸ்டிஎஸ் வந்து தலைவருக்கு எதிரா போய் ஒரு கட்சியே ஆரம்பிச்சாரு. அப்ப தலைவர் கூப்பிட்டு பார்த்தாரு, எஸ்டிஎஸ் வரல. நேரா இங்கருந்து தலைவர் எஸ்டிஎஸ் வீட்டுக்கே போயிட்டாரு. வீட்டுக்கே போய் எஸ்டிஎஸ புடிச்சு கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து வச்சு நம்ம கட்சி அந்த கட்சியில வச்சு, நீங்க தான் அந்த கட்சிய ஆரம்பிச்சது. நீங்க வேணும்னு சொன்னாரா இல்லையா? இதுதானே அந்த தலைமை பண்புங்கிறது. அந்த சரி சார். தலைமை பண்பு நம்ம இவர்ட்ட என்னால பார்க்க முடியலையே. நம்ம எடப்பாடி அண்ணன்ட்ட பார்க்க முடியலையே.